இன்ஸ்பெக்டர் சேகர் அப்போதுதான் உள்ளே நுழைந்து அங்கு காத்திருக்கும் நபர்களை பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டு அன்றைக்கு செய்ய வேண்டிய நீதிமன்ற வழக்குகளை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு நுழைந்த பிரபல விளையாட்டு வீராங்கனை ஆராதனா இன்ஸ்பெக்டரை பார்க்க வேண்டும் என்று உரத்த குரலில் கேட்டுக்கொண்டு இருந்தாள். அவள் குரலில் பதட்டம், ஆணவம் எல்லாம் சேர்ந்திருந்தது. உதவி ஆய்வாளர் குமரன் அவளை அமர சொல்லிவிட்டு என்ன விவரம் என்று கேட்க, என்னுடைய மகளை நேற்று இரவு முதல் காணவில்லை என்று கூறி தேம்பி அழுதாள். என்ன வயது என்று கேட்க 14 என்றாள். சற்று விவரமாக சொல்லுங்க என்று குமரன் கேட்க, எப்போதும் போல நடன வகுப்பிற்கு சென்றவள் திரும்பி வரவில்லை என்று சொன்னாள். வழக்கமாக 7 மணிக்குள் திரும்பி விடுவாள். சரி, ராத்திரி பூரா என்ன செய்தீங்க என்று குமரன் கேட்க, நான் வெளியூர் சென்று விட்டு இன்று காலைதான் வந்தேன் என்றாள். வீட்டில் யாராவது வந்து தகவல் சொல்லியிருக்கலாமே என்று திரும்பி கேட்க, வீட்டில் வயதான என் தாயார்தான் இருந்தார்கள். அவர் எனக்கு சொல்லிவிட்டு நான் வரட்டும் என காத்து இருந்தார்கள். தெரிந்த இடங்களில் விசாரித்து கொண்டிருந்தோம் என்றாள் ஆராதனா. ஆராதனா ஒரு காலத்தில் ஓட்டப்பந்தயத்தில் சிறந்து விளங்கினார். இப்போது வயது தாண்டி விட்ட காரணத்தினால் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தாள். கணவன் பிரிந்து போய்விட்டான். தன்னுடைய ஒரே குழந்தை ஆர்த்தி மற்றும் அவளுடைய தாயார் ஆகியோருடன் ஒரு தனி வீட்டில் வசித்து வந்தாள் ஆராதனா. ஆர்த்தி 9வது படித்து கொண்டு நடனம் கற்று வந்தாள். நடனப்பள்ளி அடுத்த தெருவில்தான் இருந்தது. ஒரு 5 நிமிடம்தான் பிடிக்கும் அங்கு போய் சேர. போய் சேர்ந்ததும் பாட்டிக்கும் அம்மாவிற்கும் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பிவிடுவாள். அன்றும் போய் சேர்ந்ததும் செய்தி அனுப்பிவிட்டு பயிற்சி செய்ய தொடங்கிவிட்டாள் ஆர்த்தி. பயிற்சி முடிய இன்னும் 10 நிமிடம் இருக்கும்போது கைபேசி ஒலிக்க, பயிற்சியாளர் அனுமதியுடன் எடுத்து பேச, பாட்டி கீழே விழுந்து விட்டார்கள், மயக்கமாக இருப்பதால் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கிறோம், நீ அங்கு வந்துவிடு என்று யாரோ கூற, உடனே பயிற்சியை நிறுத்திவிட்டு அனுமதி வாங்கி கொண்டு வெளியே வந்து பார்க்க, ஒரு ஆட்டோ சொல்லி வைத்தது போல் காத்திருக்க, அதில் ஏறிக்கொண்டு ஸ்ரீ ஆஸ்பத்திரிக்கு போகச் சொன்னாள் ஆர்த்தி. சிறிது தூரம் சென்ற ஆட்டோ வேறு வழியில் பயணிக்க துவங்க, இவள் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய, அவர் யாருக்கோ ஃபோனில் பேச, அவர் வேறு ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொல்லி பதில் கூறினார். வேறு ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் ஆட்டோ நிற்க, ஆர்த்தி இறங்கி ஓட, அங்கு காத்திருந்த ஒருவர் அவளுடைய அம்மாவிற்கு தெரிந்தவர். அவளை வரவேற்று ஒரு அறைக்கு கூட்டிச் சென்றார். அதற்கு பிறகு ஆர்த்தி யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை. ஆராதனா கூறிய விவரங்களை சேகரித்த குமரன் இன்ஸ்பெக்டர் சேகரிடம் விவரித்தார். சேகரும் ஆராதனிடம் வந்து ஆர்த்தியின் புகைப்படம், ஃபோன் நம்பர் போன்ற விவரங்களை சேகரித்து கொண்டு அவளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். ஆர்த்தியின் ஃபோனை தொடர்பு கொண்டபோது மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. யாரும் எடுத்து பேசவில்லை. செல்போன் கம்பெனியில் அதனுடைய லொக்கேஷன் தேடிய போது அது ஆராதனா வீட்டை சுற்றி காண்பித்தது. இன்ஸ்பெக்டர் சேகரும் குமரனும் ஆராதனா வீட்டிற்கு சென்று சோதனை செய்து பார்த்தபோது மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் வீட்டிற்குள் ஃபோன் கிடைக்கவில்லை. வீட்டை சுற்றி பார்த்தபோது செடிகளுக்குள் மறைந்து இருந்ததை கண்டுபிடித்து எடுத்தார்கள். கூப்பிட்ட நண்பர்களை சரிபார்த்தபோது இன்ஸ்பெக்டர் சேகர் அழைத்த நம்பர் மட்டும் பதிவாகி இருந்தது. மற்ற நம்பர்கள் விவரம் அளிக்கப்பட்டு இருந்தது. அந்த ஃபோன் அங்கு எப்படி வந்து இருக்க முடியும் என்று யோசித்தார் இன்ஸ்பெக்டர் சேகர். யாராவது பகைவர்கள் இருப்பார்களா என்று கேட்டபோது, தன்னுடன் பிரிந்து போன கணவன் கோவிந்த் அடிக்கடி பிரச்சனை செய்வார், மகளை தன்னுடன் அனுப்பும்படி, அதை தவிர வேறு யாரும் இல்லை என்றாள் ஆராதனா. அவளுடைய நண்பர்கள் விவரம் கேட்டபோது, சக பயிற்சியாளர் மயில்சாமி மட்டும்தான் ஏதாவது உதவிக்கு வருவார் என்று கூறினாள் ஆராதனா. அவருடைய நம்பரையும் கேட்டு வாங்கி கொண்டார் சேகர். பிறகு குமரனை அழைத்து கொண்டு ஸ்டேஷன் போனார்.
அங்கு போய் கண்ட்ரோல் அறைக்கு 2 ஃபோன் நம்பர் கொடுத்து இரண்டும் எந்த ஏரியாவில் கடந்த 2 தினங்கள் இருந்தது என்று கண்டுபிடிக்கச் சொன்னார். 1 மணி நேரத்தில் அவர் கேட்ட விவரம் கிடைக்க குமரனை கூப்பிட்டு மயில்சாமி இருப்பிடம் சென்று அவரை அழைத்து வர சொன்னார் சேகர். குமரனும் அழைத்து வர சேகர் ஆராதனாவிற்கு ஃபோன் செய்து குழந்தை கிடைத்துவிட்டால் ஸ்டேஷனுக்கு வாருங்கள் என்று சொன்னார். ஆராதனா அடித்து பிடித்து காவல் நிலையம் வந்தாள். அதற்கு முன்பு மயில்சாமி ஜீப்பில் ஏற்றி மயில்சாமி சொன்ன இடத்திற்கு போனார் குமரன். அரை மணி நேரத்தில் ஆர்த்தியுடன் காவல் நிலையம் திரும்பினார்கள். இன்ஸ்பெக்டர் சேகர் கோவிந்த் நம்பருக்கு ஃபோன் செய்து காவல் நிலையம் வரச் சொன்னார். கோவிந்த் வந்ததும், சார், என் பெண்ணை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், இதோ கோர்ட் உத்தரவு என்று நீட்டினார். இன்ஸ்பெக்டர் சேகரும், தாராளமாக அழைத்துச் செல்லுங்கள், அதற்குத்தான் வரச் சொன்னேன். இந்த அம்மாவிடம் இந்த குழந்தை இருந்தால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என்றார் சேகர். உடனே ஆராதனா, சார், மரியாதையாக பேசுங்கள், குழந்தையை இவரிடம் அனுப்ப முடியாது, இவருக்கு குழந்தை மீது அக்கறை கிடையாது என்றார். உடனே சேகர், நீங்கள் சொல்லுவது சரிதான், குழந்தை வளர்ப்பில் அவருக்கு அனுபவம் கிடையாதுதான், ஆனால் அவரால் அந்த குழந்தையின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றார் சேகர். ஆராதனாவிடம் உங்களையும் உங்கள் நண்பர் மயில்சாமி இருவரையும் கைது செய்கிறேன் என்று கூறி இருவரையும் ஜெயிலில் உள்ளே தள்ளினார் இன்ஸ்பெக்டர் சேகர். அன்று மாலை நடந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் இந்த வழக்கை பற்றிய விவரங்களை கூறினார் சேகர். ஆராதனா, மயில்சாமி இருவரும் நீண்டகால காதலர்கள், வேறு வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள். இருவரும் மனம் முடிக்க வீட்டில் சம்மதிக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகும் இன்று வரை ஆராதனா, மயில்சாமி கூட தவறான தொடர்பில் இருந்து வந்துள்ளார். கோவிந்த் பல முறை எச்சரித்தும் அவர்கள் பிரிவதாக இல்லை. ஆனால் அவர்கள் உறவை வளர்ந்த பெண் ஆர்த்திக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி தன் தந்தைக்கு ஃபோன் செய்து சொல்லி கொண்டு இருந்தாள். மயில்சாமி ஆராதனா வீட்டிற்கு வரும்போது ஆர்த்தி அவளுடைய அப்பாவிற்கு தகவல் அனுப்பிவிடுவாள். அவரும் வந்து சண்டை போட்டு செல்வார். மயில்சாமி மற்றும் ஆராதனா திட்டம் போட்டு ஆர்த்தியை கடத்தி அவளை வட இந்தியாவில் விபச்சாரம் செய்யும் கும்பலுக்கு விற்றுவிட முயற்சி செய்தனர். அதன்படிதான் ஆர்த்தியை நடனப்பள்ளியிலிருந்து மயில்சாமி ஆட்டோவில் வந்து கடத்தி சென்றார் என்று சேகர் கூறினார். அவள் சத்தம் போட ஆராதனாவை ஆர்த்தியுடன் பேச வைத்து நம்ப வைத்து கடத்தி ஒரு அறையில் தங்க வைத்து இருந்தான். கோவிந்தன் மீது புகார் அளித்தால் போலீஸ் வேறு எங்கும் தேடமாட்டார்கள் என்று நினைத்து அவர் மீது சந்தேகம் இருப்பதாக நாடகம் ஆடினார் ஆராதனா. மயில்சாமி, ஆர்த்தி இருவர் போனும் நடனப்பள்ளியிலிருந்து ஒரே இடத்திற்கு நகர்ந்தது தெளிவாகி இருக்க கடத்தியது மயில்சாமி என்று தெளிவாகிவிட்டது. மயில்சாமி, ஆராதனா ஃபோன் அழைப்புகள் அதை ஊர்ஜிதம் செய்ய இருவரும் குற்றவாளிகள் என்று முடிவு செய்தோம். மேலும் இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இருவரும் இப்போது நீதிமன்ற காவலில் உள்ளார்கள். வழக்கு நீதிமன்றம் வரும்போது தவறுக்குரிய தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி பேட்டியை முடித்தார் இன்ஸ்பெக்டர் சேகர்.